ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. வேறு ஒன்றும் நாம் செய்ய தேவையில்லை. கேட்போம் உரிமை, கேட்போம் உரிமை. என்ன நடந்தது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு? சாட்டை துரைமுருகன், இடும்பவனம் கார்த்திக் உள்ளிட்ட 5 பேருக்கு என்னதாய நடந்தது? 2 கேள்விக்காக 7 மணி நேரம் பிடிச்சு வச்சுக்கிட்டு விசாரணை பண்ணாங்க. என்னதாய நடந்தது? என்ன நடந்திருக்கும்? ஆனா வெளியில எங்களை ஒண்ணும் பண்ணல. ஆனால் 7 மணி நேரம் உள்ளே இருந்திருக்கிறார் விசாரணை வளையத்தில். என்னதாய நடந்தது? குத்தி போடுவாங்களா? குத்தி போடு, இட்டு போடிச்சு போடுவேன். இட்டுப்பு கிட்ட போலாம் திம்மறிபுரம். மரியாதை நடந்துக்க. பிச்சு விடுவேன் பிச்சு. என்னங்கடா இங்க கூட்டம்? என் பொண்டாட்டி நான் அடிப்பேன், உதப்பேன், வெட்டுவேன். நீங்க நின்னீங்கன்னா புகழ எல்லாரையும் வெட்டி போடுவேன். எல்லாம் பொண்டாட்டிக்கு பாய்ந்த பாசங்க. என்ன சத்தம்? காணொளியை பார்த்திருப்பீர்கள். நமக்கு நாம் தமிழர் கட்சி மீதோ அவருடைய திரு மதிப்பிற்குரிய சீமான் அவர்கள் மீதோ வேறு யார் மீதும் எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. என்ன நடந்தது என்பதை பொதுமக்களுக்கு, பார்வையாளர்களுக்கு வெளிப்படையாக சொல்ல நினைக்கிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நிகழ்ச்சியை பார்க்கலாம். என்ஐஏ என்பது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அதாவது அவங்களுடைய விளக்கம் என்பது கவுண்டர் அஃபென்சிவ் எகெயின்ஸ்ட் டெரரிசம். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு கவுண்டர் அட்டாக் பண்றத கவுண்டர் அஃபென்சிவ் தான் இதனுடைய நோக்கம். ஆகவே விஷயம் மிக கடுமையானது. இந்த ஒரு 2 கேள்விக்கு, அதாவது 2 பையங்களை அவங்க ஏற்கனவே ஆயுத தயாரிப்பு பண்ணின 2 பேரை அவங்க பிடித்து விசாரித்ததாகவும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு. அதில் இவர்கள் உங்களுக்கு சம்பந்தம் இருக்குதான்னு கேட்டாங்களாம், இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். இவ்வளவுதான். இவங்க இதுக்கு 7 மணி நேரமா பிடிச்சி உள்ள வச்சுக்கிட்டு வேலை இது பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாது. என்ன நடந்திருக்கும்? ஒரு விசாரணை என்பது என்ன முக்கியமானது? இதுல நாம் பார்க்க போனால் வெளிநாட்டிலிருந்து பண வரத்து. அதாவது இவங்க போன உடனே உள்ள இந்த சிம் கார்டு என்னுடையது, இந்த போன் என்னுடையது அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் டாக்குமெண்ட்ல எழுதி ஒப்புதல் பண்ணி இது எங்களுடையதான் எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. ஒரு அபிடவிட்ல கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. கையெழுத்து வாங்கியதற்கு பிறகு அவர்களுக்கு குரல் டெஸ்ட்ல ஒவ்வொருத்தருடைய குரலும் எத்தனை டெசிபல், அந்த ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் எத்தனை டெசிபல் வருது, 45 டெசிபல், 10 டெசிபல், 15 டெசிபல், அந்த டெசிபலை அவங்க எடுப்பாங்க. சிஸ்டத்தில் போட்டு இவங்களுடைய குரலை எடுத்து அதன் பிறகு அங்கே இருக்கிற வாட்ஸ்அப்பில் பேசியிருக்காங்கல்ல. ஏன்னா ஒருவேளை அவர்கள் அந்த கோர்ட்டில் போய் தாக்கல் பண்ணும்போது டெசிபல் வித்தியாசப்படக்கூடாது. அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற குரலுடைய டெசிபலோட ஒத்து போகுதான்னு பார்ப்பாங்க. அதில் 45 டெசிபல்னா இதுலையும் 45 டெசிபல் இருக்குன்னா ஓகே. அதற்காக குரல் பரிசோதனை செய்து அதையும் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை ஒப்பிட்டு பார்த்து கொண்டு அதன் பிறகுதான் இவர்களுக்கான முழுமையான விசாரணையே தொடங்கும். இப்ப எங்களுடைய தான் சிம் கார்டு எங்களுடையது தான், இந்த போன், இந்த குரல் என்னுடையது. இதை எழுத்துப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக எழுதி வாங்கி கொண்டிருப்பார்கள் இவர்கள். அதாவது அஃபென்ஸுங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய அஃபென்ஸ் என்பது வெளிநாட்டிலிருந்து பணம் வசூல் செய்தது தான். ஜெயலலிதா அவர்கள் அந்த 3 லட்சம் ரூபாய் வெளிநாட்டு பணம் வாங்கி மாட்டிக்கிட்டாங்கல்ல, அதே தான். அதே போல இந்த கேஸ்லையும் இவங்க மாட்டிருக்கிறதுனால இதை எப்படி அவங்க என்னைய டீல் பண்ணுவாங்க? இவங்க பொதுக்கூட்டத்தில் பேசுற பேச்சு வேற, அரசியல் ரீதியாக பேசுகிற பேச்சு வேறாக இருக்கும். பணம் வாங்குவதற்காக மேலை நாடுகளுக்கு, வெளிநாடுகளில் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள், புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் தான் இவர்களுடைய இலக்கு. அவங்கள்ட்ட இருந்து பணம் எப்படி வாங்கலாம்? எப்ப சாப்பாவெல்லாம் பேசினா பணம் கொடுக்க மாட்டான்ல. லட்சக்கணக்கான தம்பிகள் அந்த குரூப்புக்குள்ள விஷயம் வெளியே லீக் ஆகாம அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள பேசியிருக்கலாம்.
லட்சக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான தம்பிகள் தமிழீழத்தை விடுவிப்பதற்காக பயிற்சி பெறுகிறார்கள். ஆயுதத்தை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். அப்போது நீங்கள் பெரிதாக உதவலாம். இப்போது அவர்களுக்கு 3 வேளை உணவாவது கொடுக்க வேண்டுமே, அவர்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கணுமே. அதனால கையில் கிடைச்சதை அனுப்புங்க. $1, $2, $3 என்று இவர்கள் இப்படித்தான் அவர்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இப்படி பேசி வாங்கிய அந்த பேச்சிற்கான ஆதாரம் இருந்தால் இது மிகப்பெரிய அஃபென்ஸ், மிகப்பெரிய பிரச்சனை. இது செய்யக்கூடாது. ஆகவே அவர்களை முன்னிட்டு கொண்டு இங்கே ஒரு பெரிய குரூப், தம்பிகளுடைய குரூப் பயிற்சி பெறுவதாக ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தாலும் பிரச்சனை. அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் வேணாம். இப்போ நம்ம சாப்பாடாவது அட்லீஸ்ட் கொடுக்க வேணாமா என்னுடைய பிள்ளைகளுக்கு? எத்தனை நாள் பட்டினியோடு அவர்கள் ஆயுத பயிற்சி பெறுவார்கள்? ஆயுதம் என்ற இதில் நாங்கள் கட்டையை கொடுத்து தான் பயிற்சி அடைய வைக்கிறோம். எத்தனை நாள் அவர்கள் வெறும் வயிற்றோடு படுப்பார்கள்? என்னுடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பேசிட்டு நாம் தமிழீழம் பெற்றால் எப்படிப்பட்ட தமிழீழம் அமையும், யார் அதில் முதல்வராக இருப்பார்கள், யார் கையிலே ஒப்படைப்போம், நாங்கள் வெளியே வந்து இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக இந்த அதாவது நம்ம சூர்யா ஒரு படத்தில் சூர்யா, கருணாசு, மனோபாலா இவங்கெல்லாம் லேகியம் அரைப்பாங்க. இந்த லேகியம்லாம் அரைச்சி அதெல்லாம் விற்று கடைசியாக இந்த 1 ஜான் வயிற்றுக்காகத்தான் நாங்கள் இதை பண்ணுறோம். அம்மா வாங்கிக்கிறங்க ₹10 தான், ₹20 வாங்கிக்கிற மாதிரி கடைசியாக அந்த 1 ஜான் வயிற்றுக்காகத்தான் $1 போடுங்க, $2 போடுங்கிறங்கிற அந்த ரீதியில் நான் கடைசியாக கேட்பாங்க, டாலர் போடுங்க தாயே, அண்ணன்மாரே, தம்பிமாரே, டாலர் அனுப்புங்கள், திரள் நிதி கொடுங்கள், என் பிள்ளைகளுக்கு, பயிற்சி பெறுகிற பிள்ளைகளுக்கு சாப்பாடாவது வாங்கி போட வேண்டாமா என்று பேசியிருந்தால் மாட்டியிருப்பாங்க. இல்லை அந்த மாதிரி பேச்சு இல்லை, அந்த மாதிரி எதுவும் பேச இல்லை அப்படின்னா இட்ஸ் கிளியர். அதை நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கிற வச்சிருக்க வேண்டிய 1 மணி நேரம் கூட ஆகாது. அப்படி எதுவுமே இல்லை என்றால் அனுப்பியிருப்பார்கள். ஏதோ இருந்திருக்கிறது, அதனால தான் அவங்க 7 மணி நேரம் அவங்க உள்ள வச்சு விசாரணை செய்திருக்கிறார்கள். இனி இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, இந்த வாய்ஸ் டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவராக கூப்பிடுவாங்க. ஒரு நாள் வர சொல்லுவாங்க, காக்க வைப்பாங்க, அனுப்பிடுவாங்க. இன்னொரு நாள் நைட்டு 12 மணிக்கு பேசுவாங்க, காலையில் விடிய காலம் 3 மணிக்கு கூப்பிட்டு பேசுவாங்க. இப்படி டார்ச்சர் தொடரும். கடைசியாக அப்ரூவரா மாதிரியா தலைவனை காட்டி கொடுத்துரு அப்படிம்பாங்க. இந்த டார்ச்சர் பண்ணித்தான் சார் கடைசியாக விசாரணை கூப்பிடுவாங்க. டார்ச்சர் ஆரம்பிச்சிருவாங்க. எங்கே போனாலும் விட மாட்டான், சந்தேகப்பட வைப்பான். போகிற இடமெல்லாம் நம்மளை அறியாமலே, அந்த தம்பிகள் அவர்களை அறியாமலே அவர்கள் இது பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஏன்னா இன்னும் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாதி டார்ச்சர் பண்ணி நோகடிச்சு கடைசியாக அதிலே யாரையாவது அப்ரூவர் ஆக்கி கடைசியாகத்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களிடம் வருவார்கள். அப்புறம் தான் பேங்க் கணக்குகள் அது இதெல்லாம் முடக்குவாங்க, இது பண்ணுவாங்க, கொண்டு போவாங்க. அது வரைக்கும் இந்த விசாரணை வளையம் இந்த மாதிரியான போக்குகள் நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒரு அப்ரூவர். இது எல்லாத்தையும் விட ஒரு அப்ரூவர் தேவை. அதற்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, என்னென்ன தொல்லை கொடுக்க முடியுமோ எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவர்கள்கிட்ட அந்த மாதிரி ஆதாரம் சிக்கி இருந்தால் அதை செய்வார்கள். இல்லை சும்மா அவங்க பேசிக்கிட்டு இருந்துட்டு ரொம்ப சும்மா அரசியல் பண்ணுறதுக்காக பேசியிருக்காங்க அப்படின்னா விட்டுட்டு போயிடுவாங்க. இல்லை இது பாரதிய ஜனதா கட்சி மிரட்டலுக்காக என்றால் அதற்கும் உறுதியான ஆதாரங்கள். பாரதிய ஜனதா கட்சி மிரட்டி பணிய வைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உறுதியான ஆதாரம் வேண்டும் இல்லையா? இப்போ இதையெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு தானே பேச முடியும். அதற்கும் இது பயன்படலாம். சரி, அதாவது இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது, அண்ணாவை பற்றி எனக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களை எனக்கு அரசியல் ரீதியாக பிடிக்காது, நான் வெறுக்கிறேன், அது வேற விஷயம். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் சொன்னது மிக அற்புதமான வார்த்தை. அது மேலை நாட்டு பழமொழி தான். அதை தமிழ் படுத்தியிருக்கார், ரொம்ப அழகாக தமிழ் படுத்தி சொன்னார். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஓர் அகல் விளக்கு அப்படின்னார். ஆமாம், எங்கேயுமே எந்த நாட்டிலுமே சட்டம் ஒரு இருட்டறைங்க. வக்கீலின் வாதம் தான் உங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கும், வெளிச்சம் கொடுக்கும். சும்மா கண்டதையெல்லாம் பேசிட்டு எக்கு தப்ப மாட்டிடக்கூடாது. ஏன் சொல்கிறேன் என்றால்,
ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன். சட்டப்படி, இந்திய அரசமைப்பு சட்டப்படி பணம் பெறக்கூடியவர், வெளிநாட்டு பணத்தை, டாலர்களை வெளிநாட்டிலிருந்து பணம் பெறக்கூடியவர்கள் என்ஆர்ஐகள் அனுப்பலாம், பணம் அனுப்பலாம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க பணம் அனுப்பலாம். டாக்டர்கள், இங்கே வேலையில் இருக்கிறவங்க பணம் குடும்பங்களுக்கு அனுப்பலாம். என்ஜிஓ, இங்கே இருக்கிற என்ஜிஓக்கள், அதாவது தொண்டு நிறுவனங்கள், இந்த FCR 1&O அந்த நம்பர் வாங்கியிருந்தா அவங்க வெளிநாட்டு பணத்தை வரவழைத்து தொண்டுகள் செய்யலாம். அந்த அவங்களுடைய சேவைக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். மற்றபடி ஒரு அரசியல் கட்சி என்பது வெளிநாட்டு பணத்தில் இயங்குவது என்பது மிகப்பெரிய அஃபென்ஸ். அதை அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறதா இருந்தால் கூட, என்னுடைய பத்திரிகை வாய்ஸ் ஆஃப் தமிழ், அதற்கு டெக்ளரேஷன், டைட்டில் வெரிஃபிகேஷனுக்கே அதுக்கு ஆரம்பத்தில் முதல் கேள்வி, உங்களுக்கு வெளிநாட்டு பணம் வருதா? உங்களுக்கு வெளிநாட்டு பணம் வருகிறதா? வெளிநாட்டு பணத்தை பெற்று தரக்கூடிய அளவில் ஏதாவது ட்ரஸ்ட்ல நீங்க ட்ரஸ்டிய உறுப்பினராக இருக்கீங்களா? 2 கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நாம இல்லைன்னு சொல்லாதான் டைட்டில் வெரிஃபிகேஷன் போகும். அதன் பிறகு நாம வெரிஃபிகேஷன் முடிச்சு டெக்ளரேஷனையும் கேட்பாங்க. டெக்ளரேஷன் முடிச்சு அதன் பிறகு பத்திரிகை நடத்தி RNAக்கு அப்ளை பண்ணும்போது இதே கேள்வியை மறுபடி கேட்குறாங்க. ஏனென்றால் வெளிநாட்டு பணத்தில் இந்திய பத்திரிகைகள் நடத்தப்படக்கூடாது என்பது இந்திய பீனல் கோட் சட்டம். அதே போல ஒரு சங்கமோ, ஒரு செஞ்சிலுவை சங்கத்துக்கு வரலாம், அது சர்வதேச தொண்டு நிறுவனம், இந்த பீட்டா அமைப்பு, இதெல்லாம் இன்டர்நேஷனல் அமைப்புகள். ஒரு கட்சிக்கு வெளிநாட்டு பண வரவு என்பது அது இந்தியாவில் அனுமதிக்க மாட்டார்கள். இப்படி அது இந்த காலத்தில் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் வரவழைத்து கட்சியை வலுப்படுத்திக் கொண்டது பிஜேபி, அது உண்மை, பிந்திரன்வாலே. ஆனால் அப்பொழுதெல்லாம் டிஜிட்டல் யுகம் இல்லை, டிஜிட்டல் இல்லை, எல்லாமே ஹவாலா பணி பரிவர்த்தனை, தங்கமாக கொண்டு வந்தாங்க. ஏன் நம்ம திருமாவளவன் கூட இன்றைக்கு அவர் கட்சிக்கு நிதி வசூல் பண்றாரு. கல்ஃபில் போய் எங்கே எல்லாம் தலித்துகள், தாழ்த்தப்பட்டவர்கள் மிகப்பெரிய அளவிலே செல்வத்துடன் இருக்கிறார்களோ அந்த கல்ஃப் நாடுகளுக்கு போறாரு. அவருக்கு தங்கமாக கொடுக்கப்படுகிறது, பல்வேறு வழிகளில் பணம் வருகிறது. அதை அவர் இல்லைன்னு மறுக்க முடியாது. தங்கம் கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரிந்து எங்களுடைய பக்கத்து கிராமத்தில் கூட கொடுத்துருக்கிறார்கள், எனக்கு தெரியும். ஆனால் இவர்தான் சீமான் இதை எனக்கு திரள் நிதி வரலையா, உனக்கு ஏன் பொறாமை, உனக்கு ஏன் எரியுதுன்னு கேட்டார் பாருங்க. இதுதான் இந்த மாதிரி பேச்சுகள், இந்த மாதிரி நடவடிக்கைகள் இவரை மிகப்பெரிய அளவில் மாட்டி விட்டிருக்கிறது. இதிலிருந்து தப்பிப்பது என்பது பெரிய கஷ்டம். ஏன் சொல்றேன்னா, மத்திய அரசு கூட உங்களுக்கு இந்த விஷயத்துல சரி அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங் போட்டுட்டு எங்களை நீங்க ஆதரிங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இது ருசுப்படுத்தப்பட்டு விட்டால், வெளிநாட்டு பணம் வந்தது நிரூபிக்கப்பட்டு விட்டால், NIA அளவில் நிரூபிக்கப்பட்டு விட்டால் கூட 132 கோடி பேர்ல ஆதார் அட்டை வச்சிருக்கேன் எவன் வேணாலும் இந்த கட்சியை நிறுத்திவிடலாம். ஆமா, ஒரு பொதுநல வழக்கு. நீங்க NIAவுக்கோ வேற எந்த ஒரு நிறுவனத்துக்கோ, இந்திய அரசு ஏஜென்சிக்கு ஒரு RT, ரைட் ஃபார் இன்ஃபர்மேஷன் போட்டு இந்த விஷயத்தில் இந்த மாதிரி நடந்தது, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு கேட்கல. ஆமாம், அவர்கள் வெளிநாட்டு பணம் பெற்றது உண்மைங்கிற செய்தியை உங்களுக்கு RTல சொல்லிட்டானா போதும். இது ஒன்றத்தை இணைச்சு ஒரு பொதுநல வழக்கு எந்த குடிமகன் வேண்டுமானாலும் போட்டால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆயுள் ரேகை முடிந்துவிடும். இதுதான் நிலைமை, இன்றைக்கு நிலைமை. ஆனால் இவங்க உண்மையை வெளிப்படையாக சொல்லவில்லை, சொல்லக்கூடாது என்று தடை விதித்திருக்கலாம் NIA. இன்னும் 10 நாட்களிலோ அல்லது 1 மாதத்திலோ NIA தன்னுடைய கேமை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. அது தேர்தலுக்கு முன்பாகவே மிகப்பெரிய அளவிலே விஸ்வரூபம் எடுக்கலாம். அதை நாம் தமிழர் கட்சி எப்படி கையாளப் போகிறது, அல்லது மிக திறமையான வக்கீல்களை வைத்து கையாளப் போகிறதா என்பது $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் இந்த நடவடிக்கையை பற்றி தமிழகத்திலே எந்தவித பரபரப்பும் இல்லை, யாரும் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை, தமிழகம் பொங்கி எழவில்லை. வேறு none of the political parties have raised their voice against this NIA to defend நாம் தமிழர் கட்சியை காப்பாற்றுகிற அளவில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இயக்கமும் NIAவுக்கு எதிராக பேசவில்லை என்பதுதான் இந்த கட்சி,
இந்த கட்சியை பற்றிய இமேஜ் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே வரும் காலங்கள் கடினமானது. நாம் தமிழர் கட்சிக்கு பார்க்கலாம் என்ன செய்ய போகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி இதிலே ஒரு பரமபத விளையாட்டை விளையாடி சீமானை தன்னுடைய வலையிலே இழுத்து வைத்துக் கொள்ளுமா அல்லது உண்மையிலேயே என்னையே பாயுமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். யாரை அப்ரூவர் ஆக்குவார்கள், யார் மேல் அவர்களுடைய பார்வை விழும் என்பதெல்லாம் போக போக தெரியும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தர கோருகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.